நெஞ்சம் மட்டும் முன்னில் வாழும் மெஸ்ஸுற காதல் நீ இல்லா நேரம் நின்று போகும். நீங்க பிஸியா இருக்கீங்களா என்ன? இல்லடி, சொல்லு. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் தான் ரீட் பண்றேன். இல்லைங்க, நான் வீட்ல இருந்து பாப்பா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா? இல்லைங்க, இன்னைக்கு இல்ல, மொத்தமாவே வீட்ல இருந்து இட் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகாம வீட்லயே இருக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த முடிவு? எங்க யார்கிட்ட எதுவும் சொல்லல, நீயா அவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிற? ஓ ஓகே, பர்த்டே வர முடியலன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சா? ஆமாங்க, என்னால ஏத்துக்கவே முடியல. குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம், குழந்தையோட பர்த்டேக்கு வர முடியல. என்ன சொன்னாலும் என் மனசு கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது. அத்தை வேற ரொம்ப கோவமா பேசிட்டாங்க. அதான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அத்தைய வீட்டை பாப்பாவை பாத்துக்கலான்னு இருக்கேன். என்னடி சின்ன பிள்ளை மாதிரி எடுத்தும் கௌத்தம் பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் யோசிச்சியா? எந்த முடிவு எடுத்தாலும் ஒண்ணுக்கு 2 தடவை யோசிக்கணும். இல்லங்க, நான் அவசரப்படல, நல்லா யோசிச்சுட்டேன். நம்ம ஃபேமிலிக்கு இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. என்னடி பேசுற? இத பாரு, நமக்கு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, நிறைய பிசினஸ் பண்றோம். ஆனா இந்த மெடிசின்ல மட்டும் நான் யாரையும் நம்பி விட முடியல. ஏன்னா நிறைய ஊழல் இதுலதான் நடக்குது. நம்ம குடும்ப சார்பா இதுல கிடைக்கிற புண்ணியம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு சேரணும் தான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டுனேன். அதுவும் என்னுடைய இத்தனை வருஷம் உழைப்பு. அதை போட்டு உன்னை நம்பி தானே உட்கார வச்சிருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்னு. அதுவும் இப்பதான் மெடிசன் முடிச்சிருக்காங்க, அதுவும் பீடியாட்ரிஷியன் கோர்ஸ் கூட இப்பதான் பண்ணிருக்காங்க. அவங்களால எப்படி பண்ண முடியும்னு கேட்டாங்க. ஆனா நான் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சொன்னேன், என் பொண்டாட்டி கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணுவா, வீட்டையும் பாத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலையும் பார்த்து பண்ணு. இப்ப வந்து முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நல்லா யோசிச்சுட்டேன். எனக்கு என்னவோ இதுதான் சரின்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதுதாங்க சரியா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடி அக்கா இருந்தா, நான் பாப்பா விட்டுட்டு போனேன். இப்ப பாப்பா பெருசா ஆயிட்டாதான். இருந்தாலும் அதனால என்ன, உங்க அக்கா தான் அடுத்த வாரம் வர போறாங்களே, பின்ன என்ன பிரச்சனை? இல்லங்க, அவ வந்தா கூட அவ பையனை பார்க்க தான் நேரம் சரியா இருக்கும். நம்ம பொண்ணு இன்னும் ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிடுவா. எப்படி 2 குழந்தைய அவளால பார்க்க முடியும்? அத்தைக்கும் வயசாயிடுச்சு. சரி, அம்மா இல்லனா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து பார்த்தா அது ஒரு பெரிய வேலையா தெரியாதுமா. எனக்கு என்னவோ நீ இன்னும் யோசிக்கணும்னு தோணுது. இல்லங்க, நம்ம பாப்பாக்கு நான் ரொம்ப தேவையா இருக்கேன். மீனா, சொல்லுங்கப்பா. என்னாச்சு? குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, உங்க பையன் படுத்து எடுக்கிறான். நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான், காலையில நல்லா தூங்குறான். சரி, அப்ப நீயும் நைட்டெல்லாம் முடிச்சிரு, பகல்ல தூங்கு. ஆமா ஆமா, பகல்ல நான் எந்திக்க வேணாம், குளிக்க வேணாம், சாப்பிட வேணாம். உன்னை யார் சாப்பிட வேணாம்னா? உங்க பையன் தூங்கினா எஞ்சு பால் கொடுத்து போடுறதுக்கு நான் இருக்கேன். நான் தூங்கினா என்னை எழுப்பி எழுப்பி சாப்பாடு கொடுக்க இங்க யார் இருக்கா? நான் உன்னை போன மாசமே கூப்பிட வரேன்னு, நீ தான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்க போறேன் அப்புறமா வரேன்ட்ட. சரி, நான் வரேன்னு, மாப்பிள்ளை அங்க வந்து இருக்க கூடாது, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடானா, இப்ப கூட ஊன்னு சொல்லு, நான் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். அது எப்படிங்க 10 நிமிஷத்துலயே வருவீங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. அப்புறம் அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நேற்று பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. என்ன, பாப்பா தான் ஒரு மாதிரி சோகமாயிட்டா. எதுக்குங்க? அது ஒன்றும் இல்லை, நேற்று ஆதிக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி போல, வீட்டுக்கு வர நேரம் ஆயிட்டு. அவள் எப்படியும் 9 மணிக்கு வந்துடுவேன்னா, நாங்கள் நைட்டு 9 மணிக்கு தான் கேக் கட் பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தோம். பார்த்தா வரவே இல்லை. 10-10:30 ஆயிடுச்சு. நான் தூங்கும் போறதுக்கு முந்தி கூட வரல. எப்போ வந்தான்னு தெரியல. அப்புறம் கிருஷ்ணா தான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சான். அச்சோ, அழுதாளாங்க? இல்லை இல்லை, அழலால, ஆனால் தேடுனா. இந்த ஆதி இருக்காளே, ஒழுங்க நேரத்துக்கு வர வேண்டியதானே? பிறந்த நாள் அதுமா என்ன ஹாஸ்பிட்டல் வேலை? நானே ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேங்க, சீக்கிரமா போய் சேருன்னு. அதுக்குள்ள எங்க உங்க பையனுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தானா, கூடவே சேர்ந்து நான் தூங்கிட்டேன். அது சரி, நீ சும்மாவே தூங்குவ, இப்போ உனக்கு கம்பெனி வேற கிடைச்சிருக்கு, கேட்கவா வேணும்? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. அது என்னவோ தெரியல, அவன் கூட படுத்தா நான் தூங்கிடுறேங்க, அவன் கூட முழிச்சிருக்கிறான். சரிப்பா, கவனமா பாத்துக்க. இங்க நம்ம ரூம்ல தனியா இருக்கு, ரூமை சுத்தி எங்க பார்த்தாலும் உங்க ஞாபகம் தான். எப்படா வருவீங்கன்னு இருக்கு. நாங்க திங்கக்கிழமை வந்துடுறோங்க. ஏன் சண்டே வரேன் என்ன? இல்லங்க, சண்டே நாள் சரியில்லையா, அம்மா திங்கக்கிழமை கூட்டிட்டு போறேன்னு இருக்காங்க. ஓ சரி, ஓகே, அப்ப திங்கக்கிழமை வந்துடு. அப்புறம் அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதான் சொன்னனே, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இல்ல, நான் அண்ணியை கேட்டேன். நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன? இல்ல, நான் அங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்களா, இல்ல வீட்டுக்கு வந்துருவாங்களா? அது எப்படி நான் கேட்க முடியும்? மீனா இங்க வர போறா, நீ உங்க வீட்டுக்கு போறியான்னு கேட்க முடியுமா? இல்லங்க, இங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எப்ப வருவான்னு தெரியல, போய் மாச கணக்கா உட்காந்துக்கிட்டா இங்க வரலாம் இல்லைன்னு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஏங்க, அது நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்ப பேசி என்ன ஆக போகுது? சரி விடு, நானும் அதை பத்தி பேச விரும்பல. சரி, கோச்சுக்காம கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். சும்மா இரு, என்னால போய் கேட்க முடியாது நீ எப்ப உங்க வீட்டுக்கு போறேன்னு.
இல்லங்க நான் சூகா வேற மாதிரி கேட்டு வேற எந்த மாதிரியும் கேட்க முடியாது. அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப அங்க வருவா. நீ மண்டே இங்க வர வழிய பாரு. நீங்க இல்லாம எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமா, அந்த வீட்ல இருக்கும்போது எல்லாரும் ஹால்ல தான் உட்காந்துருப்பீங்க. நைட்டு தூங்கும் போது ரூம்க்கே வருவீங்க. இப்ப மட்டும் என்னவா என்ன காணோம் காணோம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, நீங்க இருக்கும்போது ஒன்னும் தோணல. ஆனா நீங்க இல்லைன்னு ரொம்ப தேடுதுப்பா. சரி சரி ஓகே, ரொம்பலாம் வெயிட் பண்ண வேணாம். 2-3 நாள் தான், திங்கக்கிழமை வந்துடுவோம். சரிடி, பையன் என்ன பண்றான்? இதோ தூங்கிட்டு இருக்கான். சரி, அப்ப இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் போனாலா? யார் கேக்குற? நம்ம வீட்ல யாருங்க ஹாஸ்பிட்டல் போவா? ஓ, உன் தங்கச்சியா? இல்லடி, இன்னைக்கு போகல. நான் அவட்ட போன்ல பேசினா சரியா வராது. நேர்ல வந்துதான் பேசணும். அவகிட்ட என்ன பேச போற? இப்பதான் கொஞ்ச நாள் ஒத்துமையா இருக்கீங்க. வந்து அட்வைஸ் பண்றேன்னு ஏதாவது பண்ணி வச்சிடாத. இங்க நான் அவ அக்காங்க. என்ன சொன்னாலும் அவ நல்லதுக்கு தான் சொல்லுவேன். அப்படி என்ன சொல்ல போற? எங்க குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் யாரு? யாரு? அந்த குழந்தைய பெத்த அம்மா. பேசிக்காவே பொண்ணுங்க ஏன் வீட்ல இருக்காங்க? குழந்தை பிறக்கும் போது உடம்புல நிறைய வலி இருக்கும். குழந்தைக்கு அந்த அம்மா கிட்ட ஃபீடிங் தேவையா இருக்கும், கேரிங் தேவையா இருக்கும், லவ் தேவையா இருக்கும். அந்த சமயத்துல போக முடியாது. சோ லேடிஸ் வீட்ல இருந்து வீட்டையும் பார்த்து குழந்தையும் பார்த்துப்பாங்க. ஜென்ஸ் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க. சரி, அதுக்கு இப்படி பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க இப்ப வீட்ல அத்தா ஆதிட்டு கோவப்பட்டாங்கல்ல, எது கோவப்பட்டாங்க? அது பர்த்டேக்கு வர முடியலன்னு. இல்லங்க, ஆக்சுவலா நான் இங்க வந்துட்டேன்ல, 2-3 மாசம் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப பாப்பாவும் வளர்ந்துட்டா, ரொம்ப சேட்டை பண்ற வயசாயிடுச்சு. இதோ ஸ்கூல்ல போடணும். இதுக்கப்புறம் இங்க நம்ம பிள்ளையோட தூங்க எந்திக்க இதுக்கே நேரம் சரியாயிடுது. என்னாலையும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு கோவமா காட்டியிருப்பாங்க. சரி மீனா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்க எல்லாரும் உழைக்கிறது யாருக்கு? ஃபேமிலிக்கு தானே. கிருஷ்ணாவும் நீங்களும் சொல்ல முடியாத அளவுக்கு உழைக்கிறீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அது காணாதா? ஆனா காலம் மாறிடுச்சுல மீனா. இப்பெல்லாம் எல்லாரும் படிக்கிறாங்க, ஆணும் பொண்ணும் சமமா சம்பாதிக்கிறாங்க. நீ வீட்ல இரு, நான் வீட்ல இருன்னு யாரையும் சொல்ல முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா ஒரு சில விஷயத்துல சமாளிச்சுதான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். முத்து, நாளைக்கு மீனா அங்க வரலாம். ஓ சரிம்மா, அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லடி, சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். இன்னைக்கு காலைல ராம் பேசிட்டு இருந்தான். அப்ப நாளைக்கு மீனா வந்துருவாமான்னு சொன்னான். அதான் அவன்கிட்ட சொல்லான்னு. அங்க மாப்பிள்ளை எல்லாரும் உன்னை ரொம்ப தேடுறாங்களா முத்து? யாரு? என்னை தேடுறாங்களா? சும்மா சொல்லுவாங்களாம்மா, ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஏய், அப்படி சொல்லாதடி. மாப்பிள்ளைக்கு உன் மேல நிறைய பாசம் தான். ஆமா ஆமா, நிறைய பாசம்தான். அவங்க அம்மா, அவங்க தங்கச்சிங்க எல்லாத்தையும் சொல்றதை கேட்கற வரைக்கும் என் மேல நல்ல பாசம்தான். ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டோம் இல்ல அவங்களா நானான் வந்ததுன்னா என்ன அம்போன்னு விட்டுருவாரு. சரி விடு, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். அத்தை. பட்டு, என்னம்மா விளையாண்டியா? ஆ ஆமா அத்தை. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ளார்ஸ், அதெல்லாம் இந்த கூடையில போட்டு வச்சிருக்கேன். நீ ரொம்ப தங்க பிள்ளையாயிட்டியா? சரி, அத்தை சாமி கும்பிட போறேன், அத்தை கூட வரியா? ஓகே அத்தை. அத்தை, ஃப்ளார்ஸை கூடையில போட்டா சாக்லேட் தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா அம்மோ, அத்தை உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி, நம்ம முதல்ல ஃப்ளார்ஸ் எடுத்துட்டு போலாம், போய் சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் சாமி முன்னாடி இருக்கிற சாக்லேட் எடுத்து கொடுக்குறேன். ஆனா சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணணும். சரி, அத்தை நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீ சமத்தா இருக்கணும். பாட்டியை ரொம்ப படுத்தக்கூடாது. அடிக்கடி சாக்லேட் சாப்பிடக்கூடாது. எப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிட்றியோ அப்பெல்லாம் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணணும். நீங்க எதுக்கு போறீங்க? நான் என்னோட வீட்டுக்கு போனோம்ல. இது நம்ம வீடு தானே? நம்ம வீடு தான்டா, ஆனா அத்தை வீடு தூரமா இருக்கு. அப்ப நானும் அங்க வரேன். ஏன் கூட வரியா? ஆ, நானும் வரேன். அம்மா காலையில ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க, அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க, பாப்பா பேபி தனியா இருப்பேல்ல. சரி ஓகே, அத்தை உன்னை கூட்டிட்டு போறேன். அத்தை, உங்க வீட்ல டால்ஸ் இருக்கா? அங்க டால்ஸ்லாம் இருக்காது. நம்ம போறப்ப நிறைய டால்ஸ் வாங்கிட்டு போலாம், ஓகேவா? ஓகே அத்தை. பாட்டி, நானும் அத்தையும் சாமி கும்பிட போறோம். சரி ஓகே, சாமி கும்பிடுங்க. ஆச்சியும் வெளியே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வீடு இருக்கு, அங்க போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே விளையாடு, அத்தை கிட்ட சொல்லாம வெளியே போக கூடாது. ஓகே பாட்டி. ரொம்ப சமத்து. அம்மா நல்லா ஆக்டிங் பண்றா பாருங்க. வாயில பாருங்க, மண்ணு சாப்பிட்டுருக்கா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ஏதாவது சத்து குறையா இருக்கும், ஆதிட்டு சொல்லி செக் பண்ணி சிரப் வாங்கி கொடுக்க சொல்லணும். குட்டி பாப்பா மண்ணு சாப்பிடவே இல்ல. பின்னையே பாப்பா வாயில கடைசியில மண் இருக்கு. ஓ பாட்டி, அது என் கையில இருந்தது, நான் சாப்பிடல. சாமி கிருஷ்ணா கூட நிறைய மண்ணு சாப்பிட்டாரா தெரியுமா? ஓ, கிருஷ்ணா ஆன்னு சொன்ன உடனே உலகம் தெரிஞ்சுதான். அதே மாதிரி நீ ஆ சொல்லு, வாயில மண்ணு சாப்பிட்டிருக்கா இல்லையான்னு பாட்டி பாக்குறேன். நோ பாட்டி, நான் சாமி இல்ல, வாய்க்குள்ள வேர்ல்டு தெரியாது. என்னன்னாச்சி?
கடை எப்போ ஆலமரத்தடியில் தானே போடுவீங்க, என்ன திடீர்னு இங்க கொண்டு வந்து போட்டீங்க? ஏமா அந்த பக்கம் ஒரே எறும்பு. நானும் சரி எறும்பு மருந்து வாங்கி வாங்கி போட்டு பார்க்கேன், எத்தனை போட்டாலும் பத்த மாட்டேங்கு. பெருசா கூடு கட்டிட்டு நினைக்கேன், அதை இடத்த மாத்திட்டேன். நம்ம வியாபாரம் வேற எறும்பு இழுக்கிற வியாபாரம், இதை கொண்டு போய் அங்க போட்டோம்னா இன்னும் எறும்பு வரும்லாமா? நான் கூட ஒரு வாரமா அங்க போய் போய் பார்த்துட்டு திரும்ப நீங்க வரக்கானவே நினைச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டேன். எனக்கு வருமானம் கம்மி தாம்மா, ஒரே இடத்துல போட்டேன், எல்லாரும் வந்து வாங்க வந்தியே. உங்க ஊர் பெரிய ஊரா இருக்கு, இந்த கடைசியில போட்டா யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு பார்க்க, ஒருத்தர் வர காணோம். பாதிக்கு பாதி தான் விக்கி. நீங்க எப்படி வந்தீங்க? நான் இங்க ஒருத்தவங்க ஏழை சீட்டுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தற்செயலா பார்த்தா கடை எங்க போட்டிருக்கீங்க, அதை என்னன்னு பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். ஓ சரிம்மா சரிம்மா. பாப்பா நல்லா இருக்குல்ல? பேரப்பிள்ளை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா அண்ணாச்சி. சரி 1 கிலோ மீன் போட்டுருங்கண்ணே. கருவாடு இருக்கா? கருவாடு இருக்குமா. என்ன கருவாடு வேணும்? போனதுல கொண்டு வந்தீங்களாண்ணே, நல்ல சின்னதா கைக்கு அடக்கமா? ஆமா ஆமா அதுவும் இருக்கு, அதை தந்துடட்டா? சரி அண்ணாச்சி, ஒரு 1/2 கிலோ போட்டு வச்சிருங்க. சரிம்மா நில்லுங்க, நின்று வாங்கிட்டு போயிருங்க. எவ்வளோ ஆச்சு அண்ணாச்சி? 2 சேர்த்து 570 ரூபா ஆச்சுமா. சரி அண்ணாச்சி, பணம் நீங்க எடுத்துட்டு வரல, நாளைக்கு வாங்கிக்கிடுதீங்களா? இருக்கட்டும்மா, நாளைக்கு வாங்கிக்கிடுதே. நீங்க இந்த ஊருக்காருது, நானும் இங்கதான் வியாபாரம் பார்க்கேன், தினம் பார்க்க தானே போறோம், நமக்குள்ள என்ன கணக்கு? சரி அண்ணாச்சி, அப்போ ஒன்று செய்யுங்க, நாளைக்கு ஒரு 8 வந்து வாங்கிக்கோங்க. சரிம்மா, அப்போ சாயங்காலம் நேரம் வரேன். அப்பதான் உங்க வீட்டுக்கிட்ட ஒரு டீ கடை இருக்கு பத்திலா, அங்க டீ குடிக்க வருவேன். டீ குடிச்சிட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு போறேன். சரி அண்ணாச்சி. சொல்ல மறந்துட்டேன்னு, வர புதன்கிழமை கடல்லேருந்து மீன் கொண்டு வராங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் மூத்த மொழுக்காக தானே வாங்கிட்டு இருக்கீங்க, அது கொடுத்தா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதன்கிழமை வந்து வாங்கிக்கிட்டது இல்லாமா, இல்லை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு என் மக ஊருக்கு போறா. ஓ ஊருக்கு போறாவளோ? 6 மாசம் ஆகலையே மண்ணோ? இல்ல அண்ணாச்சி, அவ அந்த வளையல் போடப்ப வந்தா, இங்கதான் இருந்தா. மாப்பிள்ள அவளை போட்டு தேடிக்கிட்டு இருக்காவ. இவளுக்கும் ஒத்தையில இங்க போரிங்கா இருக்கான், அங்க போனா அவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, இளைய மூலம் அங்கதான் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கிடுவாவ. அவர் ஒரு வீட்டுல இருக்க போய் தானே நல்லது நமக்கு. அதுவும் சரிதாம்மா, எவ்வளவு நாள் தான் நம்ம வீட்டுல வச்சு பார்க்க முடியும். பிள்ளை பெத்தவிய உடம்பு கொஞ்சம் நல்லா ஒண்ணு கூட்டு வந்து நல்லா பாத்துட்டிய. நீங்களும் பால் மீன் முட்டை கறின்னு பிள்ளைய நல்லா ஏந்தி விட்டுட்டிய. சுகப்பிரசவம் தானம்மா? ஆமா ஆமா, கடவுள் புண்ணியத்துல சுகப்பிரசவம் தான். நல்லதா போச்சு. இப்பெல்லாம் எக்கெடுத்தாலும் சிசேரியன் சிசேரியனுங்க. எந்த பிள்ளைல பார்த்தாலும் ஐயா எனக்கு சிசேரியன் உடம்பு முடியலங்குங்க. வலிக்கு பயந்து போய் சில பேர் சொல்லுதாவ, சில பேர் ஹாஸ்பிட்டல்லே சொல்லிடுதாவ. என்ன செய்ய அண்ணாச்சி, நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட மாதிரி சத்தா நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பிடறத பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற பழம் கூட நம்ம பிள்ளைகள் கையில இல்ல. இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு எங்க கேக்குதுவ? இந்த சிப்ஸ் குர்குரே அது இதுன்னு இதைத்தான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவே. சரி கொஞ்சம் சத்தா சாப்பிடுங்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கவே. சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கிடணுமா? எங்க அண்ணாச்சி, நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா அதுல 10 அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதுலயே எல்லாத்தையும் போட்டு காட்டிடுறாங்க. சின்ன பிள்ளைல விவரம் தெரியக்கு முன்னாடி இடுப்புல வச்சு ஊட்டுதான் பத்திலா, அந்த சாப்பாடு தான். அதுக்கப்புறம் எங்க நம்ம பேச்ச கேக்குதுங்க? அதுங்க அம்மா ஆனதுக்கு அப்புறம் நம்ம அம்மா சொன்னதெல்லாம் சரிதானே அப்ப யோசிப்பாவே. அதுக்குள்ள உடம்பு முக்காவாசி முடிஞ்சு போயிருக்கும். ஏமா கேட்கணும்னு நினைச்சேன், உங்க 2வது மவா டாக்டர் தானே? ஆமா அண்ணாச்சி, என் 2வது மவா டாக்டர் தான், இப்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கா. அப்படியாமா? ஹாஸ்பிட்டலும் அவ ஹாஸ்பிட்டல் தான், என் மவ சொந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கா, ஹாஸ்பிட்டல்லயே வேலை பார்க்கா. ஒன்னும் இல்லம்மா, என் பொண்டாட்டி அடிக்கடி இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்குங்கிறா, அதான் கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க, நம்ம வள்ளியக்கா மவுளு டாக்டர் தான், கூட்டு போய் காட்டுங்க, நல்ல பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா அண்ணாச்சி, நல்ல பாப்பா. ஆனா அவ குழந்தைங்க டாக்டருக்குலாம் படிச்சிருக்கா, இடுப்பு வலி முதுகு வலிக்கு வந்து நம்ம வேற டாக்டர் தானே காட்டணும். அப்படியா? நான் கூட இவங்க சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டவங்ககிட்ட காசு வாங்க மாட்டாங்கன்னாங்க. அப்ப என் பொழப்பு தான் உங்களுக்கு தெரியும்லாமா, பொட்ட பிள்ளைகள் கட்டி கொடுத்துருக்கேன். நீங்களாவது உங்க ஆட்கள்ல அடிக்கடி வந்துக்கிறீங்க போய்க்கிறீங்க தங்கிக்கிறாங்க. எங்க ஆட்கள்ல ஒரு நாள் வீட்டுக்கு விட மாட்டாங்க. நம்ம தான் பொட்ட பிள்ளைல பார்க்க போகணும், பார்க்க போகும்போது கையை வீசிட்டு போக முடியாது. எப்ப பாரு ஏதாவது வாங்கிட்டு போய் தான் செய்யணும். என்ன செய்ய, எங்களுக்கும் வயசாகுது. ஆம்பளை பிள்ளை இருந்ததுன்னா எங்களை தாங்கியிருப்பான். இப்பவும் பொட்ட பிள்ளைல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்க்குறோன்னு ஒரு நன்றியும் கிடையாது. கையில அந்த அளவுக்கு சேரல, பொழப்பு மானங்கிடாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா இருந்ததுன்னா நீங்களும் நல்ல பழக்கம் பத்திலா ஒரு வார்த்தை போன் போட்டு சொன்னீங்கன்னா நல்லா பாத்துக்கிடுவாங்களேன்னு பார்த்தேன். அதுல கவலைப்படாது என்னாச்சி, என் மவ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாத்துக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டரும் இருக்காவே, காதுக்கு பார்க்க மூக்குக்கு பார்க்க, இதுல தனி டாக்டர் போல. காது மூக்கு வாய் தொண்டை இதெல்லாம் பார்க்க தனி டாக்டரா, இந்த எலும்பு பிரச்சனை வருதுல அதை பார்க்க தனி டாக்டரா, இதயத்துல நரம்புல அதுக்கு தனியா, கிட்னிக்கு தனியா, மண்டையில மூளைக்கு தனியா, எவ்வளவோ டாக்டர். நான் என் மவ டாக்டர் படிக்கிற வரைக்கும் எல்லாம் ஒரே டாக்டர் தான் பாப்பாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டேன். இவ படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. ஓ இவ்வளவு டாக்டர் மாதிரி இருக்காங்களா? நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவேன், எந்த டாக்டர் என்ன அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. நம்ம போவோம், அவங்க மாத்திரை எழுதி தருவாங்க, ஒரு ஊசியை போடுவாங்க, சரியா போயிரும். நம்ம ஏதம்மா இதெல்லாம் கண்டோம். உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, அதுங்களும் படிச்சிருக்குதுங்க.
என் பிள்ளைகளையும் படிக்க வச்சேன். எங்க படிச்சாளுக? 12 படிச்சாவ, காலேஜ் போனாவ, மறுபடியும் கெட்டி கொடுத்துட்டேன். சரி என்னாச்சு, விடுங்க விடுங்க. எல்லாம் சரியா வரும். அவங்கவுங்க பொழைச்சிக்கிடுவாங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்க வீட்டம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. நீங்க ஒரே ஒரு தடவை உங்க மகளுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட சொல்வீங்களா? நான் போனை போட்டா அவ போனே எடுக்க மாட்டா. இவரு மகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களான்னு கேட்காரு. என்ன சொல்ல? என்னம்மா, என்ன யோசிக்கீங்க? இல்லன்னாச்சி, அவ எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பா. மவளுக்கு ஒரு பேத்தி இருக்காப்பா, மவா இருக்கா பாத்துக்கோங்க. காலையில எந்திக்கும் 3 வயசு ஆகுது, ஸ்கூல்ல போட போறவ. அவ எந்திக்க முன்னாடி என் பேத்தி எந்திரிச்சிருவா. நைட்டு டியூட்டி போயிட்டு வந்தோடனே அப்படிதான் டியூட்டிலேயே போனை ஆஃப் பண்ணி வச்சிருவா. வீட்டுக்கு வந்தும் அப்படிதான் இருக்கும், போனே எடுக்க மாட்டா. எப்பமாவது வீட்டுக்கு போனாதான் பேசுவோம். ஏமா, எனக்காக ஒரு வாட்டி நீங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்களேன். தெரியாத இடம், எல்லாரும் ஃப்ரீ தான் சொல்லுதாங்க. ஆனா போகதான் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு தடவை போனேன் எங்க வீட்டம்மா கூட்டிட்டு, வெளியே இருந்து பார்த்தோமா பெரிய ஆஸ்பத்திரியா இருந்தது. நான் பொண்டாட்டி தைரியமா போவேன்னு தான் சொன்னா. எனக்கு தான் ஆஸ்பத்திரியை பார்த்தா ஃப்ரீங்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நம்ம ஒரு தர்மாஸ்பத்திரி மாதிரி இல்ல. யூனிஃபார்ம்லாம் போட்டு நல்லா இருந்தாங்களா. எனக்கு இதானா இல்ல வேற ஹாஸ்பிட்டலான்னு தெரியல. அதான். ஹாஸ்பிட்டல் பேர் என்ன போட்டிருந்தது? ஆதிகிருஷ்ணான் தானே? ஆமா ஆமா, ஆதிகிருஷ்ணான் தான் போட்டிருந்தது. அப்ப அதே ஹாஸ்பிட்டல் தான். அண்ணாச்சி, நீங்க கவலையே படாதீங்க. இங்க இருந்து நேரா போங்க. ரிசப்ஷன்ல கேட்பாங்க, என்ன பிரச்சனைன்னு எழுதுங்க. நீங்க என்ன வேலை பாக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, அவங்களே நல்லா பாத்துக்கிடுவாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாதான் நல்லா பாப்பாங்கன்னு கிடையாது. கஷ்டப்படுறவங்க யார் வந்தாலும் அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி. இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. சரி அண்ணாச்சி, நான் போன் போட்டு சொல்லுதேன். நீங்க என்னைக்கு போறீங்க? இன்னும் 2-3 நாளைக்கு வியாபாரம் இருக்கும். சனிக்கிழமை போகட்டுமாமா? சரி அண்ணாச்சி, நீங்க சனிக்கிழமை போங்க. நான் என் அவளுக்கு போன போட்டு சொல்லியிருந்தேனே, நல்லா பாத்துக்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க. கொடுக்குற மாத்திரை மருந்து சாப்பிடுங்க. சரிங்கம்மா. சரி அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன். நீங்க நாளைக்கு சாயங்காலம் வந்து மீனுக்கு ரூபா வாங்கிக்கோங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். உங்க மகா பெரிய டாக்டர், அங்கதான் என் பொண்டாட்டி காட்ட போறேன். மீனுக்கெல்லாம் காசு வாங்கினா எப்படி? இந்த பாருங்க அண்ணாச்சி, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்களே கஷ்டப்பட்டு பொழைச்சிட்டு இருக்கீங்க, ஃப்ரீயெல்லாம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. இல்லம்மா, நான் வரமாட்டேன். இது ஒரு அண்ணனா தம்பியா நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. காசுலாம் வேண்டாம். இந்த பாருங்க அண்ணாச்சி, நீங்க வந்து காசை வாங்கினாதான் என் மவுளுக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஆஸ்பத்திரியில் வச்சு நல்லா பார்க்க சொல்லுவேன். காசை வாங்கலைன்னா நான் ஃபோன் பண்ண மாட்டேன். சரிம்மா, கோவப்படாதீங்க. நாளைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போ. ஏடி, இதுல மீன் கருவாடு எல்லாம் இருக்கு. அந்த பையோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோனே. இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்திருக்கேன். நீ வீட்டுல போய் உடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. மா, இருக்கட்டும்மா. இங்க போய் அண்ணனுக்கு வச்சு கொடு. நாங்க வாங்கிக்கிடுவோம் டி. அங்கதான் நீங்க டவுன்ல அங்கங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. எந்த கடையில எப்படி இருக்கோ தேடி தேடி உனக்கு யார் வாங்கி தருவா? இந்த சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே கொண்டு வர சொன்னேன். இப்பதான் கொண்டு வந்தாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கான். நீ எடுத்துட்டு போ. சரி, பிள்ளைக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஒன்ற பொருள் எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாமே எடுத்துட்டேமா. ஏடி, உருண்டை டப்பால போட்டு வச்சிருந்தேன், உருண்டை எடுத்துட்டியா? உருண்டை எடுத்துட்டேன், ஊறுகாய் எடுத்துட்டேன், ஊற வைத்த மிளகா எடுத்துட்டேன். வேற என்ன எடுக்கல? வடமை எடுத்துக்கிட்டேன், சீன இருக்க வத்தல் எடுத்துட்டேன். ஏமா இதெல்லாம் அங்க கிடைக்காதாமா? இருக்கட்டும் டி, வத்தல் இருந்ததுன்னா நீ 2 ரூபா கூட சாப்பிடுவேன். இது நம்ம காட்டுல இருந்து வந்தது, கொண்டு போ. சரிம்மா. நிலக்கடலைய கம்பு பை கீழே பரத்தி போட்டிருக்கேன். போயிட்டு அலசிட்டு உன் மாமியாரை அவிச்சு தர சொல்லு. நிலக்கடலை எப்பமா போட்ட? இன்னைக்கு காலையில தான் போட்டேன். நான் பார்க்கவே இல்ல. ஆமா, உங்ககிட்ட சொன்ன நீ கத்துவ. அதான் நீ குளிக்க பேருந்தில்ல, பையில வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு நிலக்கடலை அந்த கம்பு பைக்குள்ள போட்டு நல்லா பரத்திட்டு அது மேல பொருள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். நீ இதை இன்னொரு பையில வச்சுக்கோ. ஏமா, எத்தனை பை கொண்டு போவோமா? பரவாயில்ல, கொண்டு போ. நீயா கொண்டு போற இல்ல சுமந்துட்டு போறியா? கார் வரப்போது, கார்ல வச்சு கொண்டு போற. ஏதோ இவளையே சுமக்கிற மாதிரி. ஏமா அப்படி பண்றீங்க? எல்லா வீட்லயும் பொண்ணுங்க வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தி இங்க வர்றதே இல்ல. நீ என்னடானா இங்க இருந்து போகும்போது அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சரி, வீட்டுக்குள்ள போகும்போது உன் மாமியார் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போ சொல்லு. அதெல்லாம் அவங்களே செய்வாங்கம்மா. செய்வாங்க அவங்க. ஒருவேளை செய்ய மறந்துட்டாங்கன்னா, ஆரத்தி எடுக்க மறந்துட்டீங்க, எடுத்து கூட்டு போங்கன்னு சொல்லு. சரிம்மா, சொல்றேம்மா. அப்புறம் கொஞ்சம் எள்ளுருண்டை வச்சிருக்கேன், எள்ளுருண்டையும் எடுத்துட்டு போ. அம்மா, எள்ளுருண்டை எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன. ஏடி, அது எள்ளு வந்தது, அதான் எள்ளுருண்டை பிடிச்சிருக்கேன். நீ சாப்பிடலன்னு என்ன, கொண்டு போ. அங்க யாராவது சாப்பிடுவாவே. நீ சரியான ஆளுதாம்மா. என்னடி, என்ன சரியான ஆளு? உன் மகளுக்கு எள்ளுருண்டை பிடிக்கும், அவளுக்காக கொடுத்து விடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? யாராவது எடுத்துப்பாங்களாம். பாருங்களேன் பேச்ச. இந்த பாரு, நான் யாருக்காகவும் கொடுக்கல. வீட்டுல எள்ளு இருந்தது, அச்சுவல்ல இருந்தது, சக்கரை அது என்ன மண்டால இருந்தது. சரி, அப்போ உருண்டையை பிடிப்போமே, யாராவது சாப்பிடுவாளையும் பிடிச்சேன். அது கொஞ்சம் அதிகமா போயிட்டு, சரி போறது போறல இங்க இருந்து யார் சாப்பிட போறா, அங்க யாராவது சாப்பிடுவாங்களேன்னு கொடுத்து விடுதேன். சரிம்மா, நம்பிட்டேன். நீ நம்பட்ட இரு. எனக்கு என்ன, எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அதுதாம்மா நானும் சொல்றேன். எனக்கு நிலக்கடலையே பிடிக்காது. ஆதிக்கு நிலக்கடலைனா உசுறு. அது பச்சை நிலக்கடலைனா உடச்சு தின்னுகிட்டே இருப்பா. இப்ப நீ அவளுக்காக தானே 2 வச்சிருக்க. ஆமா, அவளுக்காக வச்சேன்னு இப்ப குறைஞ்சா போயிடுவ. உனக்கு வேலை என்ன? எனக்கு வேலை நிறைய கிடக்கு. ஏதாவது தேவையில்லாத வளர்ந்து பேசிக்கிட்டே இருப்பா. மா, தங்கச்சி பாவம் இல்லம்மா. எவ்வளவு நாள் தான் அவள்கிட்ட பேசாம இருக்க? ஒரு வார்த்தை நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன? இந்த பாரு, விருத வளமே பேசிக்கிட்டு இருக்காது. நடக்கக்கூடிய காரியத்தை பேசு. சரி, உங்க மைனிக்காரி இங்க எப்போ வரப்போறலாம்? எனக்கு தெரியாது.
உன் புருஷனை தான் டெய்லி பேசுதியே, காலையில் எழுந்திரிச்சன ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவைன்னு. அவங்க ஒன்றும் சொல்லலையோ மருமவன்? இல்லம்மா, அவரு எங்களை பத்தி மட்டும் தான் பேசினாரு. அன்னிங்க வரப்போறத பத்திலாம் எதுவும் சொல்லல. சரி, அவர் சொல்லலன்னு நீ கேட்க வேண்டியதானே? ஏமா நானா இங்க வீட்ல இருந்து போச்சோன்னமா அவிதனமா அங்க போய் உட்காந்துருக்கவே, நான் எப்படி கேட்க முடியும்? என்ன மீன் இப்படி பேசுற? நீ இங்க வார, ஏற்கனவே அவளை நிறைய பேசியிருந்த, 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தா சண்டை வந்துடும், அவ கிளம்பி போறேன்னா சண்டையா போட்டு போனா, மீன் அங்க இருக்கிற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு போனா, நானும் சரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவ அங்க இருக்கட்டும் நீ இங்க இருக்கட்டும் நினைச்சேன். அதை இப்ப நீ கிளம்பிட்டல, அதை எப்போ வருவான்னு கேட்டேன். கவலைப்படாதம்மா, நான் கிளம்பிட்டல, அன்னி சீக்கிரம் வந்துருவாங்க. அவ இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. நீ காலைல கூட எனக்கு ஒரு கனவுமா. என்ன கனவு? தங்கச்சி மகா வயசுக்கு வந்திருக்கா, நம்ம எல்லாரும் தண்ணியோட போயிருக்கோம், நல்ல கிராண்டா இருக்கு ஃபங்க்ஷனு. நம்ம தங்கச்சி மகா ரொம்ப அழகா இருக்காமா. அவ என்ன சொல்றதுனே தெரியல, இந்த ரொம்ப ஊர்வசி பவல்ல அந்த மாதிரி அழகா இருக்கா, நல்ல வளர்த்தியா நல்ல பிள்ளையா இருக்கா. ஆமா, அவ வயசுக்கு வரதுக்கு 4 இல்லையாக்கும், இப்பதான் 3 வயசே ஆகுது. எண்ணி 8 வருஷம் தானம்மா, இப்ப இருக்க பிள்ளையிலே 11, 12லயே வயசுக்கு வந்துருதாக. சரி விடு, எப்போ நடக்க போறத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? மா, கனவு பார்த்தேன்னு தானே சொன்னேன். அவங்க பேச்சே வேணாண்டி, அந்த பேச்சு பேசினாலே ஏதாவது சண்டை வந்துடும், வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும் ஓடிரும். அம்மா, நீங்களும் அதையும் பேசாம இருக்கீங்க. பாப்பா சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் வயசுக்கு வரணும். அவ வயசுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்லாமா? நல்லா தான் இருக்கும். என்ன பண்ண, அவ மகா வயசுக்கு வர அன்னைக்கு இனி என்னென்ன கூத்தலாம் பண்ண போற அவளோ. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? மொட்டை எடுக்கிற அன்னைக்கு அவளை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அன்னைக்கு வந்தவங்க தான் ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. என் மகன் தான் மாமா முறை செய்யணும், அன்னைக்கு இவன் சீர்வரிசை செய்யணும் பா, அவங்க செய்யக்கூடாதும் பாரு. யாரு சொல்ற? உன் தங்கச்சி புருஷனை தான் சொல்றேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கே சொன்னாங்கல்ல, மாமன் சீர்வரிசைன்னா என் மக வயசுக்கு ஒரு அன்னைக்கு பண்ணிருக்கணும், இன்னைக்கு எதுக்கு பண்றீங்கன்னு. அப்ப பண்ணணும்னு என்ன இருக்க போய் தானமா அப்படி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம எவ்வளவு செஞ்சு போட்டாலும் அவங்க ஒன்னும் சொல்ல முடியாதுமா, பெரிய பிள்ளை ஆயிருவா. அன்னைக்கு காது தங்காது கழுத்து தங்காதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னாலும் சொல்லுவாங்கடி. இல்லம்மா, அன்னைக்கு அப்படி பேசினா ஆதி சும்மா விட மாட்டா. அன்னைக்கு நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இல்லாமா, கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நம்ம கடைக்கு போன அவசரத்துல குதூகலமா. ஆமாண்டி, மொட்டை அடிச்சு காது குத்த போறோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். போய் ஒட்டியானோ நெக்லஸ் எல்லாம் நீ உங்க அன்னிக்காரி தானே பாத்தீங்க. கடைசியில என் மாவன் தான் அவமானப்பட்டான். கம்மல் மட்டும் எடுக்க போயிருந்தா பிள்ளைக்கு இந்த கம்மல் தான் போட்டா எடுப்பா இருக்கும் அப்படி இப்படின்னு ஒரு மணி நேரம் பேசும்போது கண்டிப்பா சின்ன கம்மலை எடுத்திருப்போம். நீங்க போனோடனே ஒட்டியானோ நெக்லஸ் அது இதுன்னு சொல்லி கடைசி நேரத்துல கடை மூடும் போது கம்மலை பாத்திய. நான் ஒரு லூசு, என் பேத்தி போடுற முத கம்மல் காஸ்ட்லியா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு நினைச்சு ஒரு பவுன்ல கம்மல் எடுத்துட்டேன். சரி, கடைக்காரனாவது ஒரு 2 கிராம்லயாவது கம்மல் இருக்கிற மாதிரி கொடுத்தானா, அவன் ஒரு லூசு பையன் 1/2 பவுன் கம்மல் 1/2 பவுன் ஜிமிக்கியும் கொடுத்துட்டான். ஏமா, அப்ப பாப்பா வயசுக்கு வர அன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல? அவன் முதல்ல வயசுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உன் கொழுந்தனார் இங்க வந்து கூப்பிடட்டும். அவன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் என் பிள்ளை போனுங்கிறானோ போவேணாங்கிறானோ. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா மீனா, என் பிள்ளையே போகணும்னு நினைச்சா கூட உன் கொழுந்தை வந்து கூப்பிட மாட்டாரு. உன் கொழுந்தை கூப்பிடாம என் புள்ள வரமாட்டான். அதெல்லாம் வருவாருமா, அவரோட தங்கச்சி தானே கட்டி வச்சிருக்கு. தான் தங்கச்சி வந்துதானே ஆகணும், அத்தை முறைக்கு அவங்க தானே தண்ணி ஊத்தணும். தங்கச்சிக்காக போகலான்னு மாப்பிள்ளை நினைச்சாலும் நினைப்பாரு, ஆனா உன் மாமியாக்காரி போக விட மாட்டா. நம்ம எதுக்கு இறங்கி போனோம்னு சொல்லி கொடுப்பா. மா, அப்படிலாம் பேசாதம்மா, அத்தை அப்படிலாம் கிடையாது. ஆமா, அப்படி இல்லாம தான் குடும்பம் இப்படி இருக்குதாக்கும். ஏன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அவங்க பிள்ளைகளை கேட்க மாட்டாவளாக்கும். நீ வேற உன்னை வச்சுக்கிட்டு தான் அவளையும் சொல்லி கொடுப்பாங்களாக்கும். ஒரு பிள்ளை வந்தா ஒரு பிள்ளை வரமாட்டுக்கு மனசு எவ்வளவு சங்கடப்படுது தெரியுமாட்டி. உங்க 3 பேரையும் கட்டி கொடுத்து 3 பேரும் உங்க புருஷ மாறு பொண்டாட்டி மாரோட ஒரு நாள் வந்து ஒன்னா இருந்திருக்கலாட்டி ஏதாவது சண்டை ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட பாரு, உன் தங்கச்சி பிள்ளைக்கு 3 வயசு ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் அம்மாச்சினா யாரும் தெரியாது, மாமனே யாரும் தெரியாது, அத்தனை என்ன தெரியாது, தாத்தானா யாருன்னு கேப்பா. எதுக்கு போய் நின்னா கூட அவளுக்கு அடையாளம் தெரியாது. என்ன நடந்தாலும் சரிடி, அவங்களுக்கே அவளை இருக்கும்போது நம்மளும் நம்ம மரியாதை காப்பாத்திக்கணும்டி. அவங்களா இறங்கி வர்ற வரைக்கும் உங்க அண்ணா அவனா போக மாட்டான். பொண்டாட்டி தேடிக்கிட்டு இருக்கான் பாத்துக்கோ. 4 நாளா என்று சொல்லுதான், முத்தி எப்பமா வருவா, ஏதாவது சொன்னாலா, மீனாட்ட ஏதாவது சொன்னாவளான்னு. அதான் நான் உன்ட்ட கேட்டேன். நான் உறுதியா சொல்லிட்டேன், ஐயா நீலா வீட்டுக்கு போக வேண்டாம், அவ தன்னால தானே போனா, நம்ம சொல்ல கேட்காம மீனா வந்தானா நாங்க இருப்பேன், 2 பேருக்கும் பிரச்சனையாவும், என்னால மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நடிக்க முடியாது. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் தானே போனா, சொல்ல கேட்காம பெட்டியில துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு தனியா தானே போனா, தனியா போன மாதிரி தனியா வருவான்னு சொல்லிட்டேன். ஏமா அப்படி பண்ணுது? அண்ணா அண்ணி தேடுதுனா போய் கூட்டிட்டு வரட்டுமா? அவங்களுக்கும் தனியா வர ஒரு மாதிரி இருக்கும்ல. என்ன ஒரு மாதிரியா இருக்கும்? சமந்திக்காரி மாசமாய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வீட்டுக்கு வரா, ஒரு மருமகளை வீட்டுல இருந்து அவளை பாக்குறத விட்டுட்டு அந்த நேரத்துல என்னமெல்லாம் பேசிட்டு போனா. சரி விடுமா, சண்டை எங்க 2 பேருக்கும் தானே, நானே மறந்துட்டேன், நீ எதுக்கு அதை புடிச்சுக்கிட்டே நிக்கிற? பின்ன உன்னை பார்த்து என்ன கேட்டா, பிள்ளை பெத்தவளா நல்லவ கிடையாது, பிள்ளைய வயிற்றுல வாங்கிட்டா அவன் நல்லவங்களா ஆயிடுவாங்களா, அவங்க மனசுல ஈவு இருக்குமா இறக்கம் இருக்குமா, கடவுள் இருக்கான் பாத்துக்கிடுவான், என்னெல்லாம் பேசினா. நம்ம மாமியா இருக்காவளே, நம்ம சமந்திய மாசமா இருக்காளே, நம்ம என்னெல்லாம் பேசணும், ஏதாவது யோசிச்சாலா? ஆமா, அன்னைக்கு என் மேலையும் தப்புமா, உங்க புத்திக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லியிருக்க கூடாதுல்ல. அந்த பேச்ச அதோட விடு, என்கிட்ட சொல்றது பத்தியா, இதோட நிப்பாட்டு. இன்னொரு தடவை அப்படி சொன்னேன்னு வெளியே சொல்லாத, சொன்னீங்கன்னா உடனே ஏதாவது தப்பா நினைப்பாவே. இங்க இருக்கிற வரைக்கும் என் புருஷனை அவமானப்படுத்திட்டாங்க, என் புருஷனை கூப்பிடல, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இளவும் கிடையாது சாவும் கிடையாது, தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு பேசினா இப்ப 3-4 மாசமா ஆத்தாக்காரி வீட்டுல போய் உட்காந்துருக்கா. ஆத்தாலும் மவளும் பேசுற கொஞ்சம் இல்ல, இங்க ஒரு வீடு இருக்கு, புருஷன் இருக்காங்கிறதே மறந்து போச்சு. அம்மா விடுமா, அண்ணனை போய் அண்ணி கூட்டிட்டு வர சொல்லு.
அன்னைக்கு நான் தான் சண்டையை ஆரம்பிச்சேன். இப்பதானே சொன்னேன் அந்த பேச்சை விட மறுபடியும் சொல்லாதுன்னு. சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்றேன், மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்க 1000 பேசுறாங்க, நாங்க பேசிட்டோம் மன்னிச்சுக்கோங்க வந்து கேட்காங்களா? நீயும் உங்க அப்பா மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? என்ன பார்த்தாலும் நீ அந்த விட்டு மருமோ தானே, பாசம் இருக்கத்தானே செய்யும். மா இப்ப எதுக்குமா என்ன திட்டுற? இந்த பாருட்டி, இந்த பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு நம்ம அண்ணனை பிடிக்கவே இல்ல. அந்த வீட்டு மகாராணிய, அந்த வீட்டுக்கு இளவரசிய நம்ம வீட்டுல கட்டி கொடுத்துட்டா பத்தியா? ஆரம்பத்துல இருந்தே சின்ன மருமனுக்கு உங்க அண்ணனை பிடிக்காது. அது எந்த நேரம் பார்த்து என்ன கொட்டலாம் என்ன பேசலாம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காவே. உனக்கு இன்னமா புரியல? ஒண்ணுக்கு 2 பொட்டப்பிள்ளைல பெத்து அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் அந்த வீட்டுல எப்படி இருக்கீங்க, அவன் அந்த வீட்டுல எப்படி இருக்கா யோசிச்சு பாரு. நம்ம 2 பொட்டப்பிள்ளை அனுப்பி வச்ச மாதிரி தானே அவங்க வீட்டு பிள்ளைய அனுப்பியிருக்காவே. 1000 தப்பு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மருன்னு நாங்க எவ்வளவு பொறுத்து போறோம். அப்ப அவங்களும் அவளை பொறுத்து போகணும்ல. உங்க அண்ணனும் ஆம்பளை தானடி, அந்த வீட்டு மாப்பிள்ள தானே. 2 தங்கச்சிகள் கூட பிறந்துட்டா அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு இருக்கோ? முதல்ல நம்ம மிடில் கிளாஸா இருந்தோம், இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். சரி அவங்க அளவுக்கு இல்ல இருந்தாலும் நமக்கும் கம்பெனி இருக்கு. உங்க அண்ணனும் நல்லா உழைக்கான். இப்போ உங்க அண்ணன் நல்லதனமா வச்சிருக்கான். ஆரம்பத்துல வேலைக்கு போய்கிட்டு இருந்தா இவன் சூதானமா பிசினஸா பார்க்காம இருந்தான். இப்ப தான் உண்டு தான் பிசினஸ் உண்டு கண்ணும் கருத்துமா இருக்கான். உயிரை கொடுத்து உழைக்கான். யாருக்காக? அவன் பொண்டாட்டிக்காக. அவனுக்கு என்ன பிள்ளை குட்டியா இருக்கு, இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். பொண்டாட்டியை தலையில வச்சு தாங்குதான். இப்பேற்பட்டவனை கொஞ்சமாட்டு மதிக்காங்களா, கொஞ்சமாட்டு கண்டுக்கிறாங்களா? எனக்கு மனசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெறுப்பா இருக்கு. சரி விடுமா, அவங்க கொஞ்சலன்னா என்ன, நம்ம அண்ணன் மதிப்பு குறைஞ்ச போயிட போகுது. தங்கம் என்னைக்கும் தங்கம் தாமா, ஒரசுனா இன்னும் நல்லாதான் ஆகுமே தவிர குறைய போறது இல்ல. நீ சொல்றது சரிதான் மீனா. யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் இந்த முத்துக்கு தான் புருஷனோட அருமை தெரிய வேண்டாமா? கோவப்பட்டு போனால 10 நாள் 1 மாசம் அம்மா வீட்டுல இருந்துட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நீங்க வந்தானா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உனக்கு அவளுக்கு இடையில இந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்கும். இப்ப அவங்க அம்மா வீட்டுல இருந்தோடனே எல்லா பிரச்சனையும் சரியா போச்சா? ஏன் அவளையும் பாரு, அந்த வீட்டுல 1000 குறை இருக்கு, 1000 மன கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த நடையை தாண்டி வந்துருப்பாளா? புருஷன் மேல கோவம், மாமியா மேல கோவம், நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவளை சண்டை போட்டுருக்கா வீட்டுக்குள்ள இருந்து. அவளும் இவ்வளவு மாதிரி 6 மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு வந்தா உன் மாமியா வீட்டுல சும்மா இருப்பாளாட்டி? உங்க 2 பேரையும் மாதிரிதான் 3வது ஒரு பொட்ட பிள்ளைன்னு அவ மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். அவ என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தானா, உண்மையான அன்பு இருந்ததுன்னா இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா? சொல்லு, நீ ஏன் சொல்லு. என்னைக்காவது நம்ம பிள்ளைங்க நம்ம மருமவான்னு அம்மா பிரிச்சு பாத்துருப்பானா மீனா? எதுனாலும் அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு நேரம் ஏசினா கூட மறு நேரம் போய் கொஞ்சுவேன். என்னடி இப்ப நீ எதுக்கு அழற? இல்லம்மா, எல்லாம் என்னாலதான். அன்னைக்கு அவசரப்பட்டு நான் தான் வார்த்தையை விட்டேன். சரி விடு, நீ வார்த்தையை விட்ட, அவ பொறுமையா இருந்துக்கலாம்ல. இங்க உட்காந்து 6 அமர பேசியிருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும். சரிம்மா, நடந்தது நடந்துட்டு நீ தங்கச்சி கூட இப்ப பேச போறியா இல்லையா? இதுக்காக காலம் முழுக்க பேசாமலா இருக்க போற? அவளை வெறுத்துறாதம்மா, அவ பாவம். இந்த பாருமீனா, அவளே என்ன வெறுத்தா கூட என்னால அவளை வெறுக்க முடியாதுடி. நான் உங்களை பெத்தவ, எப்படி பெத்தவளால பிள்ளைகளை வெறுக்க முடியும் சொல்லு? ஆனா அதுக்காக என் மவனெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அந்த நடப்படி ஏறவும் முடியாது, அந்த மகாராணிட்ட பேசவும் முடியாது. என்னைக்குனாலும் இந்த சாமி கும்பிடும்போது என் 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் கடவுளே தான் வேண்டுவனே தவிர அவளுக்காக அடுத்தவங்க காலில் எல்லாம் போய் விழ முடியாது. என் சந்தோஷமே நீங்க 3 பேரும் ஒன்னா நல்லா இருக்கிறது தாண்டி. நீங்க சந்தோஷமா இருந்தா அம்மாவும் சந்தோஷமா இருப்பேன். அந்த வீட்டுக்கு போனோன்னா தங்கச்சியை பாத்துக்கோ. அவ ஹாஸ்பிட்டல் போறான்னு அவ கொஞ்சம் அவளையும் கொஞ்சம் ஒக்கணிச்சு விடு. என்ன செய்ய, எப்படியும் 1க்கு 2 பேரும் அந்த வீட்டுல இருக்கிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கோங்க. இன்னும் வயசு வந்துட்டு உனக்கு பையன் வந்துட்டா பாத்துக்கோ. இன்னும் எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். பழைய மாதிரி எடுத்தவங்க கவுத்தோன்னு பேசக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. சரி, அங்க முத்து எதுவும் பேசினானா நீ பாத்துக்கனே. ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதே. அதுக்காக அவ பேசினானா நீ கேட்டுக்கிட்டே இருக்க வேணாம். அவ ஏதாவது ஏட்டிக்கு பேசினா நீ பதில் கொடுத்துரு. ஆனா நீ முதல்ல பேசாத, புரிஞ்சுதா? சரிம்மா. சரி நான் போயிட்டு வரேம்மா. சரி அழாத, நீ வா வாசலுக்கு வா, நான் போய் பேரனை தூக்கிட்டு வரேன். லக்கேஜ்ல எங்க? இந்த அண்ணன் எடுத்து முன்னாடி வச்சிருக்காம்மா, வண்டி வந்துட்டு கிளம்ப வேண்டிதான். சரி பத்திரமா போயிட்டு வானே. சரிம்மா.